இந்த சொசைட்டியை தாண்டி நாம் வச்சுக்கக்கூடிய சில பழக்கங்கள் தான் வந்து டிசிப்ளின். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரெகுலாரிட்டி, இன்னும் சொல்லப்போனால் யாருமே திணிக்காததுனால வரக்கூடியது. இப்போ என்னுடைய கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, என்னை எல்லாரும் சூப்பர்வைஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் தனியாக இருக்கேன், அந்த தனியாக இருக்கிற நேரத்துலையும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், யாருமே தெரியாத இடத்துக்கு போனாலும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய டிசிப்ளின், என்னுடைய கட்டுப்பாடை வந்து தீர்மானிக்கிறது. அந்த கட்டுப்பாடுங்கிற ஒரு வார்த்தையை கூட கொஞ்சம் மாற்றிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு வரையறைப்படுத்தி கொள்வதுன்னு சொல்லலாம். அது விருப்பத்தின் பால் அமைவது. இப்போ யாரும் திணிச்சோ அல்லது இது செஞ்சு தான் ஆகணும்னோ, இப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது யாரும் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது தானாக அதில் ஒரு ரெகுலாரிட்டி, எல்லா நேரத்துலேயும் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கரெக்டு டைமுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். ஆசிரியர் திட்டுவார் அப்படிங்கிறதுக்காக வர்றதுங்கிறது ஒரு ஒழுக்கம்.